அப்படி இந்த நாளில் நம்ம குட் ஃப்ரைடே வந்து ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இல்லாட்டி நம்ம கூடி கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்பதற்காகவே நம்மளுக்கு லீவ் நாளாக இருக்கிறதுனால அந்த நாளை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அது எல்லாரும் கொண்டாடுறது போல இது கொண்டாடப்படுறதில்லை. இல்லாட்டி எல்லாரும் துக்கம் அனுஷ்டிக்கிறது போல துக்கம் அனுஷ்டிக்கிற கூட்டமும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினால நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம சிந்திக்கிறோம். இன்னைக்கு சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தான் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமாக அதில் பார்த்தீங்கன்னா புரியுது. ரொம்ப டீட்டெயில்டு பெரிய பிரசங்கம்லாம் கிடையாது. ஷார்ட்டாக நம்மளுடைய சிந்தனைகளை ஆவியானவர் தூண்டி நம்மளை சிந்திக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இந்த வார்த்தைகளிலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். அந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இந்த சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதி இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய வேலையில் தனது சீஷர்கள் எல்லாரையும் இந்த மேலறையில் கூட்டி அவங்களோடு ஒரு பெரிய ஒரு நீண்ட பிரசங்கம் அவர் பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் நீண்ட பிரசங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயுல 5, 6, 7 அதிகாரத்தில் ஒரு நீண்ட மலை பிரசங்கத்தை பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்தில் ஓமை அது ஒரு பேசுகிறாரு. 24லேருந்து 25 அதிகாரத்தில் இந்த ஒலிவ மலை அதில் பிரசங்கம் பண்ணுறாரு. கடைசியாக யோவான் சுவிசேஷத்தில் 13லேருந்து 17 அதிகாரங்கள் ஒரு பிரியாவிடை பிரசங்கமாக பேசுகிறாரு. பிரியாவிடை பிரசங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் பிரியாவிடை பிரசங்கத்தை பண்ணது மோசே பண்ணுறார். உபாகமம் 31ஆம் அதிகாரத்துலேருந்து 33ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் பேசுகிறார். அடுத்தது யோசுவா பேசுகிறாரு. யோசுவா 23லேருந்து 24 அதிகாரத்தில். மறுபடி கடைசியாக புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் 20ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 38 வசனங்களில் ஒரு பிரியாவிடை பிரசங்கம். இப்போ நம்ம இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய அந்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே யோவான் அந்த 13, 14, 15 அதிகாரங்களில் பேசி 17ஆம் அதிகாரத்தில் ஒரு நீண்ட ஒரு ஜெபத்தை பண்ணுறார். இப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவினுடைய அன்பை முன்னிறுத்தி பேசுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த 13லேருந்து 17 அதிகாரங்களில் கிட்டத்தட்ட இந்த அன்பு என்கின்ற வார்த்தை வந்து 31 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 31 டைம்ஸ். 1லேருந்து 12 அதிகாரங்களில் 6 முறை மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அன்பு வந்து ஒரு ப்ரிடாமினண்ட்டான ஒரு விஷயமா இந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். இன்றைக்கி நம்ம சமூகத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்பு குறைஞ்ச சமூகம், அன்பு தணிந்து போன ஒரு சமூகம். எங்கேயுமே அன்பை பார்க்க முடியாது. ஒரு நிஜமான ஒரு அன்பை நீங்கள் எந்த இடத்துலையும் பார்க்க முடியல. ஈவன் கணவன் மனைவிக்கு இடையே அந்த அன்பில் கூட ஒரு மாய்மானம் இருக்குது. பெற்றார் பிள்ளைகளுடைய அன்பில் கூட சுயநலம் கலந்துருக்கு. இப்படி இந்த அன்பு வந்து எல்லா இடத்துலையும் இந்த உலக பிரகாரமாக பாவத்தினால கரைப்படிஞ்சு போய் ஒரு மெய்யான அன்பை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ நான் அன்பை தெரிஞ்சுக்கணுன்னா நான் எங்கே தெரிஞ்சுக்கிறது? அன்புனா என்ன? அன்பை பற்றி எங்கே நான் தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறப்ப இந்த சூழல் இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் மரிக்க போகிறார். இன்னும் ஒரு 24 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரத்துக்குள்ளே அவர் மரிக்க போகிறார். மரிக்க போகிறதுக்கு முன்னால் அந்த சீஷர்களோட கூப்பிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் இப்போ இந்த சூழ்நிலையில் அவர் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அவர் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறாரு, நமக்காக பாவமாக போகிறாரு, நமக்காக சாபமாக போகிறாரு, நம்மளுடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட போகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு கெத்செமனேக்கு போகிறாரு. கெத்செமனேயில் ஒரு பயங்கரமான ஒரு வேதனை நிறைந்த ஒரு இடம். ஏன்னா அது மரணம், அந்த மரணத்தை சார்ந்த ஒரு காரியம். அந்த இடத்துல அவர் போய் அவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும்னு பார்க்குறாரு. அவர் ஜெபிக்கிறப்ப அவனுடைய மிக நெருங்கியமான பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களோட சேர்ந்து ஜெபிக்க போகிறாரு. அவங்க தூங்குறாங்க. ஆனால் அவர் ஜெபம் பண்ணுறாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. ஆகிலும் உடைய சித்தம்னு சொல்கிறாரு. அங்கேயும் வந்து பார்க்குறாரு, இவங்கெல்லாம் திருப்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பி போய் ஜெபம் பண்ணுறாரு. திருப்பி போய் ஜெபம் பண்ணால் அவருடைய வியர்வையெல்லாம் அப்படியே ரத்த
ரத்தமாக மாறுது. அப்புறம் அந்த ஜெபம் முடிக்கிறப்ப அப்படி தூதர்கள் வந்து அவரை தேற்றுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கெத்செமனியை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு இடம், அப்படியே வேதனை, அப்படியே உச்சக்கட்டம். அது அப்படிப்பட்ட ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரங்களில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அடிக்கப்பட போகிறாரு, வேதனைப்பட போகிறாரு. அதை கடந்து அந்த அண்ணா காய்பா அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே அடிக்க போகிறாங்க, காரி துப்ப போகிறாங்க, அவமானப்படுத்த போகிறாங்க, நிந்தை பண்ண போகிறாங்க. அப்புறம் பிலாத்துக்கிட்ட போகிறாங்க, பிலாத்து திட்டா போகிறான், பிலாத்து என்னமோ கேட்க போகிறான். அதையும் தாண்டி பிலாத்து ஏரோதுட்டு அனுப்புகிறான். ஏரோதுட்டேன்னு திருப்பி இவர் அவன் கேலி செஞ்சு மெனுக்கான உடைய உடுத்தி அவர் திருப்பி அங்கேருந்து அனுப்புகிறான். திருப்பி ஒரு டிசைட் பண்ணி அவர் என்ன செய்கிறாங்கன்னா சிலுவைக்கு அனுப்புகிறாங்க. இப்படி இதெல்லாம் அனுப்ப போகிறாங்க. இதில் போய் அவர் என்ன செய்ய போகிறாருன்னா, அந்த எக்ஸ்ட்ரீமாக அவர் என்ன செய்ய போகிறாருன்னா சிலுவையில் போய் மறிக்க போகிறார். இதான் இந்த சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை சொல்றார். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மறிக்க போகிறார், கூட இருக்கிறவங்க அந்த மனநிலை, இப்போ அவருடைய மரணம், அந்த வேதனை, இதனுடைய உச்சக்கட்டத்தின் மத்தியில் அவர் சொல்றாரு, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து, சரியா, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே என்ன செஞ்சாரா, முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். ஆரம்பத்தில் எப்படி அவர் நேசிச்சார், அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பிதாவின் இடத்துல போகிறேன், நான் மறிக்க போகிறேன், பிதாவின் இடத்துல போகிறேன். இப்போ அவர் செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் போக போகிறேங்கிற அந்த வேலை, நான் மறிக்க போகிறேங்கிற வேலை, நான் பிதாவின் இடத்துல போக போகிறேன் அப்படிங்கிற அந்த வேலையெல்லாம் புரிஞ்சு அவர் என்ன செய்கிறாருன்னா தம்முடையவர்கள் இடத்துல, அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை தான் தம்முடையவர்கள் அப்படிங்கிற. தம்முடையவர்கள், தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடையவர்கள் அப்படி யோசிச்சு பார்க்கணும். இப்போ 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 ஒரு மனுஷன் மறிக்க போகிறான். இப்போ ஒருவேளை நானே மறிக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? நான் எப்படி நினைப்பேன்? இவ்வளோ நாள் வாழணும், சீக்கிரம் சாக போகிறோம், ஒரு பயம் இருக்கும். மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளையை பார்க்க முடியாது, சபை மக்களை பார்க்க முடியாது, நண்பர்களெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி சாக போகிறதுக்கு முன்னால் இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் செஞ்சோமே, இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க? மறிக்க போகிறதுக்கு முன்னால் பல காரியங்கள் மனசில் ஓடும். எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் இருந்தோம், எல்லாரும் இப்படி போயிட்டாங்களே, நம்மளை விட்டு போயிட்டாங்களே, இவங்களாம் இருப்பாங்களா, நம்ம பிள்ளையை யார் பார்ப்பா, மனைவியை யார் பார்ப்பா, இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். ஏன்னா இங்கே இயேசுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குது, அவர் எப்படி நினச்சிருப்பார், அவருக்குள்ளே என்னென்னலாம் ஓடி இருக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆண்டவருடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? ஏன்னா இப்போ அவர் உலக வாழ்க்கை முடிவுக்குள்ளாக வந்துருச்சு. அவர் மனசில் எப்படி வேதனை இருக்குமா, அவருடைய இன்னும் பயங்கர கொடூரமான ஒரு சிலுவை மரணத்துக்குள்ளாக போகிறாரு. அவர் தமது ஜனங்களுடைய மீட்பை என்ன செய்ய போகிறார், சம்பாதிக்க போகிறார். அவர் மனசில் என்ன இருக்கும், அவருடைய இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்கும், அவருடைய சீஷரில் குறித்து என்ன நினச்சிருப்பார், இன்னும் என்னென்னலாம் அவர் நினச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தா, ஒருவேளை அவர் இப்படி யோசிச்சிருக்கலாமா, இப்படி இருக்குமா, யூதாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொன்னால் காட்டி கொடுக்க போகிறான், எப்படி இருக்கும், எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். கூடயே இருக்கிறான் இல்லையா, அவர் கூடயே தான் இருக்கிறான், தூரத்தில் இல்லை, அது கூடயே இருக்கிறான். அதாவது எப்படி இருக்குன்னா, அந்த கூட இருக்கிறவங்களே காட்டி கொடுக்குறப்ப விட்டுட்டு போகிறப்பெல்லாம் வலி, அந்த மாதிரியான வழியெல்லாம் உச்சக்கட்டமாக இருக்கும், தாங்கவே முடியாது. நேசித்தவங்க நம்மளை விட்டு போகிறப்ப, நேசித்தவங்க நம்மளை ஏமாத்துறப்ப, நேசித்தவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறப்ப அப்படி இருக்கும், அப்படி இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த சூழல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 12 பேர் கூடயே இருக்கிறாரு, அங்கே யூதாஸும் இருக்கிறான். இப்போ எப்படி இருக்கும் மனநிலை? இப்போ யூதாஸை பார்த்தா அவன் என்ன செய்ய போகிறாங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு வேலை வந்தது என்று அறிந்து, அவன் முன்னாலே என்னென்னலாம் செய்வாங்கிறது தெரிஞ்சு இப்போ பக்கத்தில் நின்றுருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தா பேதுரு பக்கத்தில் நிற்கிறாப்புல. பேதுரு என்ன செய்வார்? பேதுரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏற்கனவே அவருக்கு சொல்லியாச்சு, நீ மறுதளிப்பன்னு சொல்லியாச்சு. சரி, இவர் மறுதளிக்க போகிறாரு.
மறுதளிச்சா கூட பரவாயில்ல, அவர் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு போய் என்ன செய்ய போகிறாருன்னா சபிக்க போகிறாரு. யாரை சபிக்க போகிறாரு? சத்தியம் பண்ண போகிறாரு. எனக்கு தெரியவே தெரியாது, இவன் யாருன்னு பேச போகிறாரு. அவர் கூட இருக்காப்புல. வலியினுடைய ஒரு உச்சக்கட்டம். சரியா? அது மாத்திரம் இல்லை, இந்த 12 பேரும் ஓடிட போகிறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில். யோவானை தோத்து மிச்சம் எல்லாரும் ஓடிடுவானுங்க. சரியா? அப்போ பிதா என்ன செய்ய போகிறாருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இவரை கைவிட போகிறாரு. சீஷர்கள் விட்டு ஓடிடுவாங்க. மரணத்தினுடைய உச்சக்கட்ட கொடூரம் இப்படிலாம் நினச்சிருப்பாரா? இப்போ தான் அவர் சொல்கிறார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய ஒரு இடத்தில் அனுபவித்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அனுபவித்தார். இப்போ இந்த இடத்துல அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இப்போ பரிசுத்த ஆவியானவர் இது அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்குறார். என்ன அவர் சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனங்களில் பார்க்கும் பொழுது 17 கூட வாசிக்கலாம். 17லேருந்தே நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த அறிவு கிட்டாத அன்பை என்ன செய்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறப்ப ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அந்த பஸ்காவுக்கு முன்னே அப்படிங்கிறார். இந்த பஸ்கா அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு உடனடியான ஒரு சிந்தனை வர்றது எது அப்படின்னு சொன்னால், பஸ்கான்னு சிந்திச்ச உடனே யாத்திரையாமம் தான் நினைப்பு வரும். யாத்திரையாமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடூர அடிமைத்தனத்தின் கீழாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த கொடூரமான அடிமைத்தனத்தில் நாளில் கர்த்தர் அந்த பஸ்கா ஆட்டை வெட்டி ரத்தம் சிந்தி அதுலேருந்து ஒரு மீட்பு அவர்களுக்கு ஏற்படுத்தி அந்த மீட்புலேருந்து என்ன செய்கிறார், அந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டெடுக்கிறார். இப்போ இதை ஒரு பண்டிகையாகவும் கடவுள் நியமித்து கொடுத்துருக்கிறார். அது வருஷத்துக்கு ஒரு முறை லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக அது கொண்டாடப்படுகிறது. பாவ பரிகார பலி மரணம் அது கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கே என்ன செய்யப்படுதுன்னா, அந்த ஆடு வெட்டப்படுகிறது. அந்த ஆடு வெட்டப்பட்டு என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டோடைய ரத்தம் கிருபாசன தண்டையில் போய் தெளிக்கப்படுகின்றது. அப்போ தெளித்து அங்கே பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த பலியை நினைவு கூறுகிறார். இப்போ தான் அந்த 13ஆம் வசனம் 13:1 சொல்லுது, தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய ஒரு இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் ஒரு இடத்தில் அன்பு வைத்தார். இப்போ பிதாவின் இடத்தில் அவர் சொல்ல போகிறார். பஸ்கா அந்த பண்டிகைக்கு முன்னதாக அப்படின்னு சொல்றார். அந்த மீட்பின் நாள் வருவதற்கு முன்னதாக பிதா அங்கே சொல்றாரு, பிதாவின் இடத்திற்கு அவர் செல்ல போகிறார். பிதாவிடத்துக்கு போகும்படியான அந்த வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை சிந்திச்சு பார்க்கும் பொழுது, அந்த வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வசனத்தில் சொல்றாரு, வேலை வந்தது என்று அறிந்து. அந்த வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சிலுவையில் மரிக்க போகின்றார், அவர் மரிப்பார் என்று அறிந்திருக்கிறார், சீக்கிரத்தில் மரிக்க போகிறார், அவர் பாடுபட்டு மரிக்க போகிறார். இவ்வளவும் அறிஞ்சிருந்து, இவ்வளவும் அவர் மனசில் நல்ல ஆழமாக தெரிஞ்சிருந்தோம். அந்த வசனம் சொல்லுது, இவ்வுலகத்திலிருந்து தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் ஒரு இடத்துல என்ன செஞ்சாரா, அன்பு வச்சார். இவதெல்லாம் தன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சு, தனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு, தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன செய்ய போகிறாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சு, சரியா, தாம் மரிக்க போகிறதையும் தெரிஞ்சு அவர் சொல்கிறாரு, தம்முடைய ஒரு இடத்தில் என்ன செஞ்சாராம், எப்படி அன்பு கூர்ந்தாராம், எப்படி அன்பு கூர்ந்தாராம், முடிவு பரியந்தம். பேஸ் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக அடித்தளம் அப்படிங்கிறது கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் அவன் அன்பு கூறுகிறவன். அதான் அடிப்படை. அன்பு தான் பிரதானமான ஒரு காரியம். வேதம் சொல்லுது, அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு சொல்லுது.
அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இந்த இடத்துல அங்கே இயேசு பிதாவினிடத்தில் போகிறார், தான் மரிக்கப் போகிறார் என்பதை அறிந்து அவர்களிடத்தில் என்ன செஞ்சாராம், முடிவு பரியந்தம் அவர்களை நேசித்தார் அப்படின்னு சொல்றார். இயேசு இந்த உலகத்தில் வர்றப்ப அந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக மீட்பின் பணியை நிறைவேற்றுகின்றவராக. நல்லா கவனிச்சுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னதாக பிதாவானவர் குமாரனை தெரிந்து கொண்டு குமாரனுக்கு தம்முடையவர்களை கொடுத்து அந்த மீட்புக்கான பணியை செய்து முடிப்பதற்காக கிறிஸ்துவை நியமித்து, அதுக்கு இவர் உத்தரவாதி. யார் உத்தரவாதி அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவ உத்தரவாதி. இதுக்குள்ளதான் இயேசு போகணும், இயேசு மரிக்கணும். ஏன்னா இது உலக தோற்றத்துக்கு முன்னதாக முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. இதை ஏசாயா 53 அதிகாரத்தில் அங்கேயே நம்ம பார்க்குறோம். அவர் சொல்றாருன்னா, தனது ஆத்ம வருத்தத்தின் பலனை காண்பார் அப்படின்னு சொல்றார். அவருடைய மரணத்தினால தான் வெல்ல போகிறார் என்கின்ற ஒரு செய்தியை சொல்றார். அவருடைய மரணம், நல்லா கவனிங்க, அவருடைய மரணம் தம்முடையவர்கள் மேல் இருந்த அன்பை ஒருபொழுதும் மாற்றாது. புரியுதா? நான் சாக போறேன், அதனால நான் நேசிக்கிறதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. நான் செத்தாலும் ஒன்று என்ன செஞ்சுட்டே இருப்பேன், நேசிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்கள்ல சும்மா பேச்சுக்கு, அது மாதிரி சொல்கிறாரு. அது இப்படி சொல்லலை, அது அப்படி செய்கிறாரு அவர். நீங்கள் என்னோட கூட உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க, சரியான வசனம் அது. என்னடா அப்படிலாம் சொல்கிற ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்கிறாருங்கிறப்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, உன்னத பாட்டு 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 805வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 805 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாக இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழல், அதன் ஜுவாலைகள் கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை என்ன செய்யாது, அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் என்ன செய்யப்படுமா, அசட்டை பண்ணப்படும். லவ்னாதான் என்ன கிளாசிக்கலா சொல்றாரு பாருங்க. நேசம் என்னவா, நேசம் மரணத்தை போல் வலியது அப்படிங்கிறாரு. மரணத்தை போல் வலியது, மரணத்தை விட அன்பு வலிமை உள்ளது அப்படிங்கிறார். மரணத்தை விட அன்பு வலிமை உள்ளதுங்கிறாரு. திரளான தண்ணீர் என்ன செய்யாதான் அந்த அன்பை இல்லாம ஆக்கிறாரு. வெள்ளம் அதாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. அடுத்தது, தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் கொடுத்தாலும் அதை விட பெருசு அன்பு அப்படிங்கிறார். இங்கு ஆண்டவருடைய அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, லவ புரிஞ்சுங்க, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது அன்பு அப்படின்னு சொன்னால், மரணத்தை விட பலம் உள்ளது, சாவை விட வல்லமை உள்ள அன்பு. இப்பொழுது அவருடைய வேலைப்பாடு இந்த நிலையிலும் கூட இப்படி அவருடைய வேதனை, மரணம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத விட அந்த அன்பு அவர் தன்னுடையவர்கள் மேல் வைத்தார்ல, அந்த அன்பு பெருசு அப்படிங்கிறார். அப்போ எப்படிப்பட்ட அன்பை நம்ம மேலே செலுத்தி நம்மளை நேசிச்சிருக்கிறாருன்னு புரியணும். கிறிஸ்துவம் அப்படின்னு சொன்னால் என்ன அளவுக்கு கடவுள் நம்மளை நேசிக்கிறாருங்கிறத நீங்கள் புரியணும். அநேக நேரங்களில் நம்மளுக்கு கடவுளுடைய அன்பு, கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மளுக்கு புரியவே இல்லை. அநேக நேரங்களில் அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு, தம்முடையவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாம் மறிச்சாலும் அது என்னுடைய மரணத்தை விட நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு பெருசு அப்படிங்கிற அவ்வளோ பெரிய அளவு நான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்படியான வேலை வந்தது. இந்த உலகத்தை விட்டு மட்டும் போகலை, தம்முடைய சீஷர்களை விட்டும் போகிறார். சீக்கிரத்தில் அவர் என்ன செய்ய போகிறாருன்னா, இந்த சீஷர்களை விட்டு போகிறார். இந்த சீஷர்கள் இன்மேட்டுக்கு அவரை பார்க்க முடியாது, இந்த சீஷர்கள் அவர் இன்மேட்டுக்கு கேட்க முடியாது. ஒருத்தவங்க இல்லாமல் இருக்கிறப்ப தான் லவ் நம்மளை அதிகரிக்கும் இல்லையா. பார்க்கல அப்படின்னு சொன்ன ஆப்சன்ஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் லவ்வாங்க.
ஆப்சன்ஸ் ஷார்பன்ஸ் லவ்மாங்க, பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன்ஸ் லவ் அப்படிம்பாங்க. இப்போ இந்த அன்பு இல்லை அப்படின்னாலுமே அந்த அன்பு தூண்டுது. அன்பு எப்படி இருக்குன்னா, அவர் இல்லாவிட்டாலும், இப்போ நம்ம அன்பு எப்படின்னா இப்போ பார்த்தோம்னா லவ் இருக்கும், பார்க்கலன்னு வச்சுக்கலாம் அது மறந்து போயிடும். அது இப்போ இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க. இதான் இந்த உலக அன்பு. பார்த்தா இருக்கிற வரைக்கும் பார்க்குறப்ப அப்படியே தடாபுடாலாக இருக்கும் அன்பு. அதுக்கு பிறகு அது இருக்கவே இருக்காது. இதுதான் அந்த உலக அன்பு. ஆனால் இயேசுவோடைய அன்பு அப்படி கிடையாது. அவர் பரலோகத்தில் இருந்தாலும் அவரோட அன்பு என்ன செய்யலை, குறையவே இல்லாத அன்பு, குறைவற்ற ஒரு அன்பு. ஏங்களேன், சர்ச்சில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இயேசு எப்படி நேசிக்கிறார் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ரட்சிப்பு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ரட்சிப்புனா தெரியாது, இன்னுமே சொல்லணும், உங்களுக்கு தான் சொல்லணும், தெரியாது என்ன நடந்திருக்கு என் வாழ்க்கையில், எப்படி கடவுள் என்னை அன்பு கூறுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் புரியாது. அதனால தான் உலகம்னு சொல்லி பார்க்கணும். இந்த உலகத்தின் மேலே தான் நம்மளுக்கு நாட்டம். உலகத்தில் என்னை வந்து பெரியவன், உலகத்தில் நம்மளே நல்லவன் அப்படிலாம் சொன்னால், நம்மளை பார்த்து முகஸ்துதி பண்ணால் நம்மளுக்கு நிறைய பேர் பிடிக்கும். இது அவ்வளோதான், அத்தோடு முடிஞ்சு போயிடும். நீங்கள் உங்களை விட்டு கடந்துட்டான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அவன் மறந்துடுவான், அவனுக்கு நம்மளே தெரியாது. ஓ அப்படி சொன்னாமா, இங்கே அப்படி கிடையாது. இந்த லவ் வந்து அப்படி விடாப்பிடியான அன்புன்னு சொல்லுவாங்க. அதை அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படிம்பாங்க. நிபந்தனையே இல்லாமல் நேசிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன இந்த புரிதல் நம்மளுக்கு வரணும். நிபந்தனையே இல்லாமல் நேசிக்கக்கூடிய ஒரு அன்புனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய அன்பெல்லாம் நிபந்தனைக்குரிய ஒரு அன்பு. நீ காசு கொடுத்தா நேசிப்பேன், நீ வீட்டில் இருந்தால் நேசிப்பேன், நீ துணி துவைச்சு போட்டால் நேசிப்பேன், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், இப்படி தான் நம்மளுடைய அன்பெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே கிறிஸ்துவனுடைய அன்பு அப்படி இல்லை, அப்படிப்பட்ட அன்பு கிடையாது. அவர் பரலோகத்துக்கு போனாலும் தூரமாக போனாலும் அவர் தம்முடையவர்களை முடிவு பரியந்தம் நேசித்து கொண்டே இருக்கிறார். இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன் வேலை வந்தது என்று அறிந்து தாம் பிதாவின் இடத்திற்கு போகிறேங்கிறத தெரிஞ்சிருக்கார். இப்போ சீஷல் விட்டு போயிட்டாரு, இப்போ பிதாவின் இடத்துக்கு போகிறார். அப்போ அங்கே போவது மட்டுமல்ல, அங்கே போவது என்பது என்ன செய்ய போகிறார்னா, தனது பிதாவின் இடத்துல அவர் கொடுத்ததெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் சேர்க்க போகிறார். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இப்போ என்ன நடக்க போகுது இங்கே? அவர் மகிமையினுடைய அனுபவம், அவர் சந்தோஷமாக பரலோகத்துக்கு போய் தன்னை மீட்டெடுத்த, அதாவது இந்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சும்மா திருப்பிங்க வச்சுங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்தை வச்சிங்கன்னா 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற மாட்டேங்களேன். 17ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான சாராம்சம் கொண்ட ஒரு பேசேஜ் இது. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தீவமாகிய உம்மையும் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியிலே சொல்கிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் செய்யும்படி நீர் நியமித்த கிரியை செய்து முடித்தேன். அவர் என்ன செய்யணும்னு சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னால் சொன்னாரோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டார். நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல தம்முடையவர்களை அவர் வேலை வந்தது என்று அறிந்து, அவர் சொல்கிறார் வேலை வந்தது என்று அறிந்து, சரியா, தாம் இவ்வுலகத்தில் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவுரியந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படிங்கிறாருல. இப்போ அன்பு வைத்தார் அப்படின்னு சொன்னால் சீஷர்களை விட்டு அங்கே போயிட்டாரு, அங்கே போய் அவர்களை அங்கேருந்து நேசிச்சுட்டு இருக்காரு. இப்போது பிதா கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டு, பிதா சொன்னார்ல நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி, அதை கொண்டு போய் அவர்கிட்ட சப்மிட் பண்ண போகிறாரு. இப்போ சப்மிட் பண்ண போகிறதுக்கு முன்னால் அங்கே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வாழ்ந்தார், இப்போ வாழ்ந்தது மாத்திரம் இல்லை மறிச்சார். இப்போ வாழ்கிறப்பையும் நேசித்தார், மறிக்கிறப்பையும் நேசிக்கிறாரு. இப்போ மறித்து ஒரு உயிர் தள்ளுறாரு, உயிர் தெழுந்த பின்னால பரமேறுகிறார். பரமேறி பிதாவினுடைய மகிமையில் போய் அங்கே போய் என்ன செய்ய போகிறாருன்னா, பிதாவினுடைய மகிமையில் அங்கே போய் சேர போகிறாரு. அப்படி இவ்வளோ சூழ்நிலையிலும் நல்லா கவனிச்சிங்க, இவ்வளவு சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்ய போகிறதில்ல, அவருடைய அன்பில் ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அது புரியுதா? வாழ்கிறப்ப மறிக்கிறப்ப உயிர் தெழுந்து பரலோகம் போகிறப்ப, பரலோகம் போய் பிதாவின் இடத்தில் போகிறப்ப கூட அவருடைய அன்பில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது.
மாற்றம் இல்லாத ஒரு அன்பு, எந்த விதமான குறையும் இல்லாத அன்பு. அதான் சொல்றாரு, முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, வாழ்றப்ப, மரிக்கிறப்ப, மரிச்சப்ப, உயிர் தெழுந்து பரலோகம் போனப்ப, இப்போ பிதாவின் இடத்துல இருக்கிறப்ப, அப்படியே அந்த அன்புல வாழ்ந்தப்ப எப்படி அன்பு இருந்துச்சோ அதே தான் அன்பு எப்பொழுதுமான அன்பு. இந்த கிறிஸ்தவம் வித்தியாசமானதுங்க. இயேசு வித்தியாசமானது. அதாவது இந்த உலகம் சொல்லுகின்ற லவ் எல்லாம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகம் சொல்கிற லவ் எல்லாம் கிடையாது. இது வேற. இது வந்து நீங்கள் கிறிஸ்துவை நீங்கள் புரிய தான், அறிய தான் அந்த அன்பு நம்மளுக்கு புரியும். கிறிஸ்துவை நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த அன்புலாம் நம்மளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு மாறாத அன்பு, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். அது எப்படிங்க? அதான் தெரியல. அவர் சொல்றாரு, அவர் முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். முடிவு பரியந்தம். அது என்ன? அது எப்படி அவர்களிடத்துல அன்பு கூற ஆரம்பிச்சாரோ, சரி, அவன் எப்போ அன்பு கூற ஆரம்பிச்சாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ அன்பு கூற ஆரம்பிச்சார் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப இல்லையா? மீன் பிடிச்சிட்டு இப்போ இன்னைக்கு கூட நீங்கள் ஒரு சீஷோர் போனீங்கன்னா, மீன் பிடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா சட்டை கிட்டலாம் இல்லாமல் ஒரு கையிலேயே கட்டிக்கிட்டு ஒரு முரட்டு பயலா புத்தி கட்ட மாதிரி எப்படி அலைஞ்சிட்டு வாங்க, ஒரு வீடியோ பிடிச்சிட்டு இப்படி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்க இப்போ பார்த்தா அவனை தான் ஆண்டவர் தெரிவு செய்கிறார். அப்படி தான் அவனை நேசித்தார். எப்படி நேசித்தார்? மீன் பிடிக்கிறவனால அவனை நேசித்தார். அவனை பலவீனனை தான் நேசித்தார். அவனை யாருமே மதிச்சதெல்லாம் கிடையாது. அவன் பலவீனனாக இருந்தான், அவன் முக்கியமற்றவனாக இருந்தான். ஆனால் அவனை என்ன செஞ்சார்? இயேசு நேசித்தார். அவனை தான் அழைச்சார். அவனை அழைச்சது மாத்திரம் இல்லை, அவனை அவருடையவனாக மாற்றிக்கொண்டார். அப்படியே நேசிக்கிறார். அவனை அழைச்சி அவர் என்ன செய்யறாருன்னா, அவனிடத்துல வல்லமையா செயல்படுகிறார். அவனை அந்த அழைப்புக்கு இணங்க வைக்கிறார். ஒரு வித்தியாசமான ஒரு நபரை அவர் கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு, அவரை விசுவாசிக்கும்படியாக இணங்க வைக்கிறார். அவங்களோட நேசித்து அவங்களோட உறவு கொள்ளும்படியாக இருக்கிறார். அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அவங்கள நேசிச்சது மட்டும் இல்லை, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நேசித்து அவங்களுக்கு போதிக்கிறார். அந்த போதனை அன்பு. நம்ம எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம எதையும் மெதுவாக தான் கற்றுக்குவோம். ஒரு தடவை சொன்னாலாம் 10 தடவை சொல்லணும். அப்படி தான் அவங்களும் மெதுவாக தான் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் வேகமாக மறந்துடுவான். நம்மளை போல பல தடவை சொல்லி கொடுத்தாலும் சீக்கிரத்தில் மறக்கிறவன். மெதுவாக தான் கற்றுக்குவான், வேகமாக கற்றுக்க மாட்டான். இப்படிப்பட்ட நிலையில் அவங்கள அழைச்சி அவங்க மீது நேசிக்கிறார், அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறார். நம்மலாம் ஒரு 10 வாட்டி சொல்லி தருவோம் இல்லையா? என்ன வந்துடும்? சொல்ல கேட்கலாம், கடுப்பு 1000 தடவை சொல்கிறோம், விளங்கவே இல்லையா? புத்தியே இல்லை. இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. பொறுமையாக, பேஷண்ட்டாக, அப்படியே மெதுவாக அவருடைய பேஷன்ஸை காட்டிக்கிட்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக அன்பு பாராட்டிக்கிட்டே இருக்கிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த தோமா 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோம், வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருந்தும் பிதாவை எனக்கு காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? புரியவே இல்லை. யாரு ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரியவே இல்லை. ஆனால் அப்படியும் அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்? நேசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த லவ் அப்படிங்கிறது இது எக்ஸ்ட்ரீம் போயிட்டே இருக்கு பாருங்க. இது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுதான் பிலிப்பியரில் சொல்கிறப்ப 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லும்பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் அப்படிங்கிறது.
இயேசுவின் சிந்தை எப்படியோ விசுவாசிக்கும் அந்த சிந்தனை தான் இருக்கணும். மாற்று சிந்தனை இருக்கக்கூடாது. நான் கோவப்பட்டா நீ கோவப்படவே முடியாது. சரியா? அவன் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நான் கோவப்படவே முடியாது. சகிச்சுக்கிட்டே இருக்கணும், பொறுத்துக்கிட்டே இருக்கணும், விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் அன்பு. நான் ஒன்று சொல்லிட்டா திருப்பி அடுத்த வார்த்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட். அது அங்கே அப்படி இல்லை. அது தோமாவை அவர் பொறுத்துக்கிட்டார். சீஷர்கள் நீங்கள் படித்து பாருங்கள், காஸ்பல்ஸ் படித்து பாருங்கள். இந்த அப்பம் கொண்டாடாமல் போனாங்க. அவர் ஒன்று சொல்லிட்டு இருக்கார், இவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான். அப்படிதான் அவ்வளோ வீக் அவன். சாப்பிட்டா சொல்கிறாரு, சாப்பிட்டது எப்படி வருங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர்றாரு. உள்ளத்துக்குள்ளேருந்து வர்றது தான் தீட்டுப்படுத்தும், இப்படி வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாதுங்கிறார். புரிதல் ரொம்ப கம்மி இருந்தோம். இவங்கள தான் அவர் நேசிச்சுட்டு இருந்தார். நல்லா கவனிச்சுக்கணும். இவங்கள தான் அவர் நேசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர்களிடத்தில் அறிவு கம்மி. அவருடைய சீஷர்கள் பூரணமானவர்கள் அல்ல. அவரோட வாழ்க்கையில் மிகவும் பலவீனமானவர்கள். அவங்க புயல் அடித்த போது அவன் கத்துறான், ஐயரே கவலை இல்லையாங்க. யாரை பார்த்து கேட்குறான்? என்ன சிந்தனை உனக்கு புரியல? உனக்கு என்ன விசுவாசம் இல்லையா உங்களுக்குன்னு அவர் கேட்குறாரு. என்ன விசுவாசம் இல்லையா? ஐயோ இவர் யாரோங்கிறான் அங்கே உட்காந்துக்கிட்டு. என்னப்பா யாருனே கூட இருக்குது, யாருனே தெரியாமல் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனால் அவங்களோட நேசித்து கொண்டே இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலை போதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுதலை போதிச்சா அவனுக்கு புரியவே இல்லை. உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் ஒன்று மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் இயேசுவை பெரிய ஜனாதிபதியாக நினச்சிட்டு இருக்கிறான். அவர் சொல்கிறார், நான் மரிக்கப்போ வந்திருக்கேன், ஜீவனை உண்டாக்க வந்திருக்கிறேன், உங்களுக்காக மரித்து நித்திய ஜீவனை ஏற்படுத்த வந்திருக்கேன். புரியவே இல்லை அவங்களுக்கு. எவ்வளோ பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன். அவன் விட்டுட்டு என்னடா இவங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதா அந்த கிளாஸில் டீச் பண்ணுறப்போலாம் நம்ம யோசிக்கிறோம்ல. அப்படிதான் பீப்புள் லைக் தட். அக்செப்ட் தம், டீச் தம். சகிக்க தான் செய்யணும். ஐயோ அவனுக்கு புரியல, இவெல்லாம் என்ன இத்தனை வருஷம் வந்திருக்கானே, ஏதாவது புரிஞ்சா? புரியாதுன்னு அவன் ஏசிட்டே புரியலன்னு உனக்கு நீ சொல்லி கொடுத்து புரிஞ்சிருமா? சொல்லுப்பா, புரிஞ்சிருமா? அவரே புரியாது, அவனுக்கு புரியாது. நம்ம புரியணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இயேசு அப்படி தானே புரியணும்னு ஆசைப்பட்டு தானே போதிச்சுட்டு இருக்காரு. சபைக்கு எத்தனை முறை சொல்லிடுவோம், அன்பு கூறு, புறம் பேசாத, இன்னொருத்தவங்களை பற்றி பேசவே கூடாது, அது பாவம். கிட்டத்தட்ட 35 வருஷமாக பிரசங்கம் பண்ணியும் 35 வருஷமாக புறணி பேசிட்டு தான் இன்னைக்கு இருக்குது, பொய் பேசிட்டு தான் இருக்குது. நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன நேரடியாக என்ன சொல்கிறவங்களுக்கு கூட புரியல. இதுதான் அப்படின்னு ஏற்றுக்க முடியல. அவன் ஒன்று நினச்சிருக்கான், இயேசுவை குறித்து அவன் ஒன்று நினச்சிருக்கான். அவர் அப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நீ காலெலாம் கழுவக்கூடாதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொல்கிறான், நான் தான் பெரியவங்கிறான் அவன். இப்போ நான் தான் பெரியவங்களா? என்ன நீ பெரியவன்? என்ன பெரியவன்? ஒருத்தனும் கால் கழுவுறதுக்கு வரவே இல்லை அந்த இடத்துல. சரி, இந்த எக்ஸ்பிரஷன், அந்த லவ்வை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி காட்டுறாரு. அந்த லவ்வை அப்படியே உட்காந்துட்டு யோசித்து பாருங்க. அதெல்லாம் வந்து உலகத்தில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. உலகத்தை வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வெளிச்சம் வா அப்படின்னா வெளிச்சம் உண்டாயிரணும், அவ்வளோதான். நில்லுனா நிற்கணும். இறையாதே அப்படின்னா இறையக்கூடாது. அமைதலாக இருந்தால் அமைதலாக இருக்கணும், அவ்வளோதான். மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இவர் வந்து ஹம்பிள் ஹிம்செல்ஃப், அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறார், லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். பக்கத்தில் உட்காந்துட்டு யோசிப்பார். ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு துண்டை எடுத்துக்கிட்டு காலை தோட்டம். அது காலு கழுவுறது அப்படிங்கிறதெல்லாம் சகதி, அப்படி தூசி குப்பையாக இருக்கும். அது ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலை. அந்த இடத்துல அவர் சொல்கிறார், செய்கிறார், உட்காந்து காட்டுறார். ஏன் காட்டுறார்? நான் என்ன செஞ்சோன்னா அதை நீ செய் அப்படிங்கிறார். கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு தாழ்மை இல்லாத ஒரு கிறிஸ்டியானிட்டியில் அன்பே இல்லை. விசுவாசின்னு சொல்கிறவன்ட்டு அன்பே இல்லை. வீட்டில் உங்கள் அன்பே இல்லை. வீட்டில் மனைவி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா கோபம், புருஷன் ஏதாவது செஞ்சுட்டா கோபம், எல்லாம் கோபமாக இருக்குது. அன்பை பார்க்கவே முடியல. இயேசுவை நீங்கள் பார்க்கல, பிரச்சனை, கஷ்டமான விஷயமா இருக்குது. வேதத்தில் நீங்கள் கிறிஸ்துவை பார்க்காத வரைக்கும் நீங்கள் வந்து அன்பை புரிஞ்சிக்கவே முடியாது. எப்பொழுதுமே அடிக்கடி அதுக்கு தான் இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இயேசுவை பார்க்கறதுக்கு, இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை பார்க்குறது, இயேசுவினுடைய ரத்தம் சிந்துதலை பார்க்குறது. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவருடைய சிந்தனை எல்லாமே வந்து அவருடைய மரணத்தை சார்ந்தே கிடையாது, தம்முடையவர்களை சார்ந்து. நலகோனிய, ஏன்னா இதுதான் அசைன்மெண்ட். இதுதான் நான் உலகத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால், அவர்
தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காகவே என்ன செஞ்சிருக்காரு? நம்மளை மறுரூபப்படுத்தி. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேள்வியும் கேட்டுக்கணும். நம்ம அநேக நேரத்தில் சொல்லணும், ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அப்படிதான் இருக்கிறான் இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சுயங்கிற ஒரு கௌரவம், வரட்டு கௌரவம் இருக்கும். அப்படி ஒன்றுமே கிடையாது அவன்கிட்ட, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவன் அப்படி தான் இருப்பான். அவனுக்கு யாரை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால், இயேசுவை பார்க்கல. இயேசுவை பார்த்தாதான் அந்த புரிதல் வரும். இல்லாட்டி அந்த இயேசுவை பார்க்கணும், அந்த புரிதல் வரவே வர. அவர் உலகத்தில் இருக்கிறப்ப உயிர்த்தெழுதலை போதிச்சார், அவங்க நம்பல. அவருடைய எதிர்காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கோலத்தனமாக இருந்தான் எல்லாரும். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நான் அங்கே பார்த்தேன்னொடனே ஐயா அப்படிங்கிறான் அவன். பேதுரு யார்கிட்ட போய் எவ்வளோ யார் கூட இருந்த, இப்போ என்ன சொல்ற? சொன்னது மாத்திரம் கிடையாது, இயேசுவை சபிக்கவே ஆரம்பிச்சுட்டான். சபிச்சது மாத்திரம் கிடையாது, சத்தியமா தெரியாதுங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது தூரத்தில் நடக்கலைங்க, தூரத்தில் நடக்கலை. இயேசு பக்கத்தில் வச்சுக்கிட்டே நடந்த நிகழ்ச்சி. அங்கே இயேசுவை மறுதளித்து முடிச்சோடனே அங்கேருந்து அவனை திரும்பி பார்க்குறாரு. ஒன்றும் செய்யலை, திரும்பி தான் பார்த்தார். யோசிச்சு பாருங்க, திரும்பி பார்த்தாரா? எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி பரவாயில்ல, திருந்திட்டானா? திருந்தலையே. உயிர் தெளிந்து கல்லறைக்குள்ளே போய் பார்த்து அவர்களுக்கு கையெல்லாம் தொட்டு காட்டி எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு போய் அடுத்த நாள் மீன் பிடிச்சிட்டு இருக்கானே. என்னையா நீ என்ன மனுஷன்? நானா கேட்பேன், மனுஷனாடா நீலாம்? அவர் அங்கே இப்போ வாப்பா மீன் வச்சுருக்கேன், மீன் பொறிச்சு வச்சுருக்கேன். நான் ஐயோ சிந்திக்க முடியல, நான் மீன் பொறிச்சு வச்சுருக்கேன், வா சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீ என்ன பிடிச்சி வச்சுருக்க, வா. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்னடா இப்போதானே உனக்கு கையெல்லாம் தொட்டு காட்டினா பார்த்தீங்க, எல்லாம் திருப்பி என்னடா மறுதளிச்சிட்டிங்களாடா, எல்லாம் ஓடிட்டீங்க, திருப்பி என்னடா மீன் பிடிக்க போயிட்டீங்க, உங்களை இதுக்காகடா நான் அழைச்சேன், இப்படியெல்லாம் நானாக இருந்தாலும் பேசியிருப்பேன். கரையில் நின்று அங்கேருந்து பார்த்துட்டு கூப்பிடுறாரு. ஐயோ சாமி, எப்படி இருந்திருக்கும்? இதுதான் லவ். உன் மனைவி உனக்கு துரோகம் பண்ணிட்டான், உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான், உன் பிள்ளை உனக்கு துரோகம் பண்ணிடுச்சு, உன் உறவுக்கான உனக்கு துரோகம் பண்ணிட்டான். லவ். இயேசுவை போல நேசி. இயேசுவை பாரு, வேற எதுவும் பார்க்காத. என்னையும் பார்த்து உலகத்தில் இருக்க எவனையுமே நீ மாடலாக உலகத்தில் யாருமே எடுக்க முடியாது. ஓன்லி ஸ்கிரிப்சர்ஸ், வேதம் மட்டும்தான். வேதத்தில் இயேசுவை மட்டும்தான். இயேசு மட்டும்தான் உன்னை நேசிச்சுட்டு இருக்காரு. இயேசு தான் உனக்கு ஜீவன் கொடுத்தாரு. இயேசு இல்லாத வாழ்க்கையே கிடையவே கிடையாது. அவ்வளோ ட்ரெமெண்டஸ் லவ். அது பாருங்க, இப்படிப்பட்டவர்களை முடிவு பரியந்தம் நேசித்தார்கள். எப்போ நேசிச்சாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னதாக அன்பு கூறுவதற்காகவே தெரிந்து கொண்டார். இதை நல்லா கவனிச்சிங்க. இந்த திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் தெரிஞ்சு கொள்ளுங்க. திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்க. அன்பு கூறுறதுக்காக உன்னை தெரிஞ்சுக்கிட்டார். உன்னை பகைக்கிறதுக்காகவே தெரிஞ்சு கொள்ளலை, உன் மேல அன்பு கூறணுங்கிறதுக்காக மட்டும்தான். அவர் சொல்றார், அவர் ஆதியாகமம் 2:24 சொல்ல, எலும்பில் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார்கள் அப்படி சொல்ல. அப்படிதான் அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்ம எப்படி நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அந்த உறவை பத்தி சொல்றாரு. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறப்ப அது சொல்றாரு, அவர்களின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமானவர்கள், பிதாவினால் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் அவர்களை நேசிக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்கு? இந்த உலகம் சோதோமை போல இருக்கு, கொமோராவை போல இருக்கு. இந்த உலகம் மோசமான உலகம். இதில் தம்முடையவர்கள் இருக்கிறார்கள், தம்முடையவர்களை இவர் நேசித்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகம் எப்படி இருக்கு? விக்கிரக ஆராதனையினால் கரைபட்டு இருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கினால் கரை நிறைந்து இருக்கிறது. இந்த உலகம் தேவ தூஷணத்தினால் நிறைந்து இருக்கிறது. இந்த உலகம் அவருடைய ஜனங்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு, கல்லெறிய ஆரம்பிச்சு, வாளால் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? நேசித்து கொண்டே இருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் பாருங்க. ரோமர் 8:35 பார்க்கும் பொழுது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில்
அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்ம என்ன செய்ய மாட்டாது, பிரிக்க மாட்டாது என்று என்ன செஞ்சிருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். என்ன இந்த உலகத்தில் நம்ம சோதிக்கப்படுறப்ப, உபத்திரவப்படுறப்ப, பாடுபடுறப்ப, வேதனைப்படுறப்ப, பாவம் செய்கிறப்ப, வியாதியாக இருக்கிறப்ப, மறிக்க போகிறப்ப, இப்படிப்பட்ட எல்லா நேரத்திலும் அவர் தம்முடையவர்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷனை பாருங்கள். ரட்சிப்பை நீ இழந்து போவியா? இந்த அன்பை புரிஞ்சாதான் நீ இயேசுக்காக வேலை செய்ய முடியும். அன்பு புரியாதனால தான் சர்ச்சுக்கு நேரத்துக்கு வரமாட்டோம். அன்பு புரியாதனால தான் வேதம் வாசிக்கிறது கிடையாது. அன்பு புரியாதனால தான் தியானம் பண்ணுறது கிடையாது. அன்பு புரியாதனால தான் புருஷன் பகைவனாக இருக்கான், மனைவி பகைவராக இருக்கிறான், பிள்ளைங்க பகைவராக இருக்கிறாங்க, சமூகம் நமக்கு பகைவாக இருக்குது. கிறிஸ்துவை பார்க்க தெரியாத சமூகம் இது. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் இயேசு எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல் முடிவு பரியந்தம் அன்பு கூற வேண்டும். எப்படி முடிவு பரியந்தம் அன்பு கூறுறதுலாம் என்ன? முடிவு பரியந்தம் அன்பு கூறுதல் என்பது முடிவான கீழ்ப்படிதல். கிறிஸ்து பரிபூர்ணமாக தனது பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கை கொண்டு அவர் கீழ்ப்படிந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்தார். அக்கிரமங்கள் முடியும் முறை, தேவ கோபம் அவர் மேலே முடியும் வர, இப்படியாக அதையெல்லாம் பரிபூர்ணமாக கை கொண்டு, அதை கை கொண்டது முக்கியமான நோக்கம் தம்முடையவர்களை அவர் நேசிக்க வேண்டும். பிதாவின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டவர்கள் மீது இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் அகற்றி அவர்களை தொடர்ச்சியாக அவர்களை ரட்சித்து அவர்கள் மீது தொடர்ச்சியாக அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக தெரிந்து கொண்டார் விசுவாசிய. தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் பாவத்தில் இருக்கிறப்ப அவனை போய் அழைக்கிறார். அழைச்சா அவன் வரல, அவனை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து இழுத்து அவனை நேசித்து, நான் எப்படி நேசிக்கிறேங்கிறத காட்டி சொல்லி அவருக்கு போதிச்சு கற்றுக்கொள்றதில் அவங்க பலவீனமாக இருந்தாலும் தொடர்ந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நேசித்து அவங்களுக்காக அவர் மறித்து அவங்களுக்கு தனது அன்பை என்ன செஞ்சாங்க, அவங்க மேல் இருந்த கோபம் சாபம் எல்லாவற்றையும் அகற்றி அவளை நேசித்து கொண்டே இருக்கிறார். இப்போ பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்தாலும் அவரோ உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஆமென். மாதிரியான ஒரு லவ்வுங்க. இந்த உலகம் சொல்கிற அன்பு கிடையாதுங்க. இந்த உலகம் சொல்கிற அன்பு நீங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய சுயம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் என்னால் இன்னொருத்தவங்களை அன்பு கூறவே முடியாது. அது அந்த சுயங்கிறது நாங்கிறது பாவம். புரியுதா? இயேசு தன்னை பற்றியே நினைக்கல, அவர் இன்னொருத்தவங்களை பற்றி மட்டும்தான் நினைச்சார். தம்முடையவர்கள் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறப்ப பிறரை நேசித்தாதான், கிறிஸ்துவை அறிஞ்சாதான் பிறரை நேசிக்க முடியும். பிறரை இயேசு என்னை நேசித்து இயேசு எனக்கு மீது எப்படி அன்பு கூர்ந்தார்னு புரிஞ்சாதான் நான் தொடர்ச்சியாக இந்த உலகத்துக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லவே முடியும். அன்பு இல்லாமல் ஜெபமே பண்ண முடியாது. அன்பு இல்லாமல் எப்படி நீங்கள் நிறைய பேருக்கு எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறேன், எங்கள் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஏன் அந்த ஜெபம்லாம் கேட்கப்பட மாட்டேதுங்கிறதாவது புரியுதா? ஏன்னா அது அன்பு இல்லை. நீ அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அவன்கிட்ட ஏதோ ஒரு காரியமாக வாழ்ந்து கொண்டு அவன்கிட்டேருந்து ஏதாவது அபகரிக்கலான்னு நினச்சி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அவன் மேலே ரியல் அன்பே இல்லை. அவன் எதுவுமே கொடுக்கலனாலும் அவன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் இயேசுவை போல் அவனை நேசிச்சுட்டே இருக்கணும். இந்த அன்பு உலக தோற்றத்துக்கு முன்னதாக பிதாவுடைய அன்பை குமாரன் வெளிப்படுத்துகிறார். குமாரன் அதை என்ன செஞ்சார்னா தனது ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தனது ஜனங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டிய நிலைப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் இயேசு என்ன செய்கிறார்னா, வேலை வந்தது என்று அறிந்து அவங்கள விட்டுட்டு ஓடலை. தான் மரணம் வரப்போகுதுங்கிறதுனால அவர் அவங்கள நேசிக்காமல் போல, பிதாவின் இடத்திற்கு போகிறதுனால அவருடைய அன்பு குறைஞ்சி போகிறதில்ல. பிதாவை சொன்ன வேலை முடிஞ்சதுனால அவருடைய அன்பு குறைஞ்சி போகலை. இவங்க பலவீனமாக இருக்கிறதுனால, பாவிகளாக இருக்கிறதுனால அவரிடத்தில் அன்பு குறைஞ்சி போகவே இல்லை. அவருடைய அன்பு முடிவற்ற நித்திய மாறாத அன்பு. அந்த அன்பு எப்பொழுதுமே இருக்கும். நான் பாவம் செஞ்சுட்டா அன்பு குறைஞ்சிரும், பாவம் செய்யலைன்னா அன்பு குறையாது அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லை. அவர் எப்போ உன்னை எப்படி நேசித்தாரோ, எந்த நிலையில் உன்னை நேசித்தாரோ அந்த நிலையில் தான் உன்னை முடிவு புரியும் நேசிக்க போறாரு. அந்த அன்பை தான் நீ இந்த உலகத்துக்கு நீ காட்டணும். அந்த அன்பு தான் இந்த உலகத்தை என்ன செய்யும், ஆளும்.
அந்த அன்பு இல்லாமல் இந்த உலகத்தை நீ ஆள முடியாது. இந்த அன்பு என்னுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை யோசிச்சுப்பாங்க. அவர் தனது மரணத்தையே யோசிக்கல, அவருடைய சித்தம், பிதாவினுடைய சித்தத்தை மட்டும்தான் யோசித்தார். எனக்கு மரணம் பெருசு கிடையாது, நான் அவமானப்பட்டது பெருசு கிடையாது, என்னை நிந்திக்கிறது பெருசு கிடையாது, என்னை காரி துப்புறது பிரச்சனை கிடையாது, என்னை நிர்வாணமாக அழைச்சிட்டு போகிறது பிரச்சனை கிடையாது, என்னை நிர்வாணமாக சிலுவையில் அடிக்கிறது பிரச்சனை கிடையாது, என் கைகள்லையும் கால்கள்லையும் ஆணி அடித்து இறங்கி வான்னு சொல்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னுடைய பிரச்சனை பிதாவானவர் கொடுத்த யாவும் நான் செஞ்சு முடிக்கணும். அவர்களை நான் ஆரம்பத்தில் பிதானை நேசிக்கும்படியாக கொடுத்தார். அந்த அன்பு, என்னுடைய அன்பு, மாறாத அன்பு. நான் நேசிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன். கிறிஸ்டியானிட்டிலாம் இதான். பிடிச்சவங்களை நேசிக்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்ம நேசிச்சே ஆகும். அதனால தான் அங்கே ஜாதி இல்லை. அன்புக்கு ஜாதி கிடையாது. அன்புக்கு ஏழை பணக்கான வித்தியாசம் கிடையாது. அன்புக்கு எதுவுமே பிரச்சனையே கிடையாது. அன்புக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான், நான் இல்லை, அதான் இனி நான் கிடையாதுல, இன்னொருத்தான் தான். கிறிஸ்துவோடைய சிந்தனை அன்புங்கிறப்ப அது சிலுவையாக இருந்துச்சு. இந்த சிலுவையினுடைய தியாகம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நான் உட்காந்துருக்கோம். நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்க? இந்த அன்பை உலகத்துக்கு கொடுக்குறீங்களா? இந்த அன்பை, இயேசுவை வெளியில் சொல்கிறோமா? இந்த அன்பை நான் சொல்கிறதோடைய வாழ்க்கையின் மூலமாக பிரதிபலிக்குதா? நான் மாறுறேனா? இன்னொருத்தவங்களே தயவு செஞ்சு எப்பொழுதுமே பார்க்கவே கூடாது. அன்பு அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலையும் நான் மட்டும்தான் நேசிக்கணும். அவன் நேசிக்கிறான், நேசிக்கலாம். நான் நேசித்தாதான் நேசிப்பான். அவன் வீடு நான் சொல்லுவான், மதியாத ஒரு வீடு மிதியாதேம்மா. அவன் மதிச்சா என்ன, மதிக்காட்டி என்ன, நான் பாட்டுக்கு மிதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் வீட்டுக்கு போயிட்டே தான் இருப்பான். அவனை திட்டட்டும், அடிக்கட்டும், காரி துப்பட்டும். அவன் சொல்லுவான், எவ்வது உறைவது உலகம், அவ்வது உறைவது அறிவும். அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒன்று இயேசு. அவ்வளோதான். இயேசு இந்த உலகத்தில் அவர் படைச்சு ஜனம். இந்த உலகம் அவருடைய உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவருடையவர்கள். ஆகவே அவர்கள் எல்லாரையும் நான் நேசிக்கணும். ஏன்னா அவர்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டவங்க. அவங்க பாவத்தில் கரைபிடிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பாவத்தில் தேவ கோபாக்கினிக்கு நேராக இருக்கிறாங்க. அவங்கள நான் நேசிக்கணும், அவங்களுக்கு கிறிஸ்துவ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் கிறிஸ்துவ போல மாறணும். இப்படிப்பட்ட சிந்தனையை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.